நாம இந்த வீடியோல பார்க்க போறது காவல் தெய்வம் கால பைரவர் பற்றித்தான். இந்த கோவில் எங்கு உள்ளது, இதன் சிறப்புகள் என்ன, இங்க போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த கோயில் போகணும்னா முதல்ல ஈரோடு போகணும். ஈரோடு டு காங்கயம் ரூட்ல அவல் பூந்துரை அடுத்து ராட்டை சுற்றி பாளையத்துல இந்த கால பைரவர் கோவில் அமைந்துள்ளது. முதல்ல கை கால் கழுவிட்டு வாசல்ல உள்ள பைரவரை வணங்கிவிட்டு உள்ள போகணும். காசி கோயில் அருகில் கங்கை நதி ஓடும், அருகில் சுடுகாடும் இருக்கும். அதை போன்ற அமைப்புல இருப்பதனால இந்த கால பைரவர் கோவில தென்னக காசி எனவும் கூறுவர். இந்த கோவிலில் ராஜகோபத்திற்கு பதிலாக மொத்தம் 73 அடி கால பைரவர் சிலை உள்ளது. இதற்கு 34 அடி நுழைவாயில் அமைக்கப்பட்டு அதற்கு மேல் 39 அடி உயரத்தில் காலபைரவர் சிலை உள்ளது. 4 கைகளுடன் உடுக்கை, சூலம், வேல், அச்சய பத்திரம் ஏந்தியவாறு நாயுடன் இந்த காலபைரவர் சிலை உள்ளது. ஆசியாவிலேயே இது மிக பிரம்மாண்டமான காலபைரவர் சிலை. இந்த சிலை கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளது. இந்த சிலை சிவனின் 64 பைரவ அவதாரங்களுள் ஒன்று. சிவன் என்றால் பயத்தை போக்குபவர். பைரவரின் வாகனம் நாய். யோக பைரவர், கால பைரவர், உத்திர பைரவர் என பல பெயர்களில் உள்ளார். இந்த கால பைரவர் சிவபெருமானின் உத்திர ரூபமாக சொல்லப்படுகிறார். இந்த கால பைரவர் காலத்தை கட்டுப்படுத்துபவராகவும் சனியின் குருவாகவும் 12 ராசிகள், 8 திசைகள், நவகிரகங்கள், பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துபவராக கூறப்படுகிறார். பொதுவாக சிவன் கோவிலில் தெற்கு புறமாக இந்த பைரவர் இருப்பார். ஆனால் பைரவர்க்கென கோவில் அமைந்தது இங்குதான். மேலும் ஐம்பொன்னாலான 650 கிலோ எடை கொண்ட வர்ண ஆகாசன சிலை சிறப்பு. கர்ப்பகிரகத்திற்குள் சென்று மக்களை தொட்டு வழிபடுவது மற்றும் ஒரு சிறப்பு. இங்கு செவ்வாய்தோறும் மண்விளக்கு பூஜை, அமாவாசை, பௌர்ணமி தினத்தில் சிறப்பு யாகம், தேய்பிரையில் அஷ்டமி பூஜை நடக்கும். இந்த திருக்கோயில் ஸ்ரீ விஜயசாமிஜி அவர்களின் வழிகாட்டுதல் படி ஸ்ரீ பைரவர் அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது. இந்த பைரவரை வணங்குவதால் கடன் தீரும், செல்வம் பெருகும், ஆரோக்கியம் மேம்படும் என நம்பப்படுகிறது. குபேரருக்கு ஈடான தெய்வமாக இந்த பைரவரை சொல்வாங்க. 39 அடி பைரவர் சிலை, 125 அடி நிலமண்டபம், வர்ண பைரவர் போன்றவைகள் இக்கோவிலின் சிறப்பு. தினமும் காலை 5:30 to 7:30 வரை அபிஷேகம், தீப ஆராதனை, 6 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். கோவில் 8 to 8 திறந்திருக்கும். செவ்வாய் அன்று மண்விளக்கு பூஜை நடைபெறும். பௌர்ணமியில் கடன் பிரச்சனை தீர யாகம் நடக்கும். அப்போது காயின் வைத்து பூஜை செய்து அதை வீட்டில் வைத்தால் செல்வம் சேரும் என நம்பப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிறும் 4:30 to 6 ராகு காலத்தில் நெய் அபிஷேகம் செய்து அதை அருந்தினால் நோய் எதுவானாலும் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும் என நம்பப்படுகிறது.